உடைஞ்சாலும் ஸ்பெகட்டி ரெடி, வாங்கோ சாப்பிடலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடையும் இன்றைய காணொலி உங்களுக்கு அடுத்த மாதிரி தான். என்ன கொஞ்சம் வீடியோக்குள்ள வாரது பிறகு தாங்களை வீடியோவில் போட வேண்டாம்ன்றது. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் சுகமா இருப்பீங்கள்னு நினைக்கிறேன். வாங்கோ சாப்பிடலாம் உங்களை வரவேற்கின்றது. உங்கள் எல்லாரையும் இந்த காணொலியில சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னடா இது கிச்சன் வந்து வேற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்கோ. நான் வந்து வேற ஒரு வீட்டை நின்று வாங்க சாப்பிடலாம் காணொலி எடுக்கிறேன். ஸ்பெகட்டி இங்க வந்து இங்க இருக்கிற கடைகள் ஸ்ரீலங்கன் ஸ்பெகட்டி. ஸ்ரீலங்கன் ஸ்பெகட்டி இல்ல, அங்கேயா ஸ்ரீலங்கன் இல்லையே இது. நாங்க ஸ்ரீலங்கன் ஸ்பெகட்டி ஆக்க போறோம். நான் வந்து இதுக்கு வந்து எங்கட தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் வெஜிடபிள் எல்லாம் போட்டு சமைக்க போறேன். அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போறீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சமையலாக தான் இருக்கும் இன்றைக்கு. ஓகே, வாங்கோ சமையலுக்குள்ள போவோம். சமையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேண்ட வீட்டில் ஃப்ரெஷ் வெஜிடபிள் கொஞ்சம் தான் இருக்குதான். அதனால் இது வந்து மிக்ஸ் வெஜிடபிள், கேரட்டு. இது நான் எங்கட வீட்டை செய்கிறேன்னு சொன்னால் லீட்ஸ் போடுறேன். நான் லீட்ஸும் போடுறேன். நான் லீட்ஸ் இங்கே இல்லையா. இது வந்து என்னது சோசேஜா, சிக்கன் ஹோட்டாக் வதக்கி போட்டு அந்த நூடுல்ஸ் அவிச்சு கொட்ட போறேன். இதை வந்து ரைஸ் குக்கருக்குள்ள தான் அவிய விட போறேன். ரைஸ் குக்கருக்குள்ள சுடுதண்ணியை விட்டுட்டு இப்படியே போடுறேன். ரீமேக்ஸ் எலிவேட் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நான் ஆரட்டு சொல்லி பெரிய ஒரு வித்தை இல்லை இது. படபடன்ட்டு நாங்கள் வந்து இப்போ கேரட்டை வெட்ட போகிறோம். கேரட்டுக்கு தோல் சீவி என்னதான் இருந்தாலும் எங்கட வீட்டில் இருந்து சமைக்கிற மாதிரி வராது. இல்லை அது நான் தேவையில்லாத பேச்சு தேவையில்லை. வீடியோட கேட்கல. நான் இந்த காணொலியை வந்து சொப்டா தான் கொண்டு போறேன். நான் இது என்ன வந்து ஒரு கோபத்துக்குள்ளாக்குது கலைவி. என்ன வீடியோக்குள்ள வாரது பிறகு தாங்களை வீடியோவில் போட வேண்டாம்ன்றது. கேரட்டை வந்து சிறு துண்டுகளாக வெட்டவும். கொஞ்சம் முதலும் ஒரு விதமான நூடுல்ஸ் என்று நினைக்கிறேன். அந்த கேழ்வரகு நூடுல்ஸ் அதெல்லாம் செய்து போட்டேன் நான். அதே மாதிரி தான் இதுவும் தூள் கொஞ்சம் கூட போடணும் இதுக்கு. அப்பதான் கொஞ்சம் முறைப்பு வரும், நல்லா இருக்கும். தக்காளி பழம் இருக்குதா? தக்காளி பழம், வெங்காயம் இது எல்லாத்தையும் உண்டா போட்டுட்டு அப்படியே தாளிச்சுட்டு மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி போட்டு தான் ஒரே அடியாக போட்டு தண்ணியில் கழுவிட்டு அப்படியே. இது வந்து கொஞ்சம் சுவம். இப்போ கேம்பிங் அதுகள் போய்க்குள்ள வந்து இப்படி செய்கிறேன். நான் கொஞ்சம் சுவமாக இருக்குமென்றதுக்காக எல்லா மரக்கறியையும் வீட்டை வெட்டி கொண்டு போனேன்டா. அப்படியே கொட்டி போட்டு நூடுல்ஸை அந்த இதை என்னது ஸ்பெகட்டியை அவிச்சு போட்டு அப்படியே போடுறேன். நான் இது வந்து ப்ரோசினாயே இப்படியே வெட்டி போட்டு நான் கழுவ ஓகேயா வரும். இல்லை, நான் வெட்டி போட்டு எல்லாத்தையும் உண்டா போட்டு கழுவுறேன். கழுவி போட்டும் வெட்டலாம், வெட்டி போட்டும் கழுவலாம். வசதியை பொறுத்து. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற என்னதை சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய காணொலிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடையும் பண்ணுங்க. இன்றைய காணொலி உங்களுக்கு அடுத்த மாதிரி தான். என்ன கொஞ்சம் சைட் கமெண்ட்ஸ்கள் கூடி போயிட்டுது. எங்கட விட்ட வந்திருந்தா நாங்க அப்படித்தாங்க. அதுதான் என்ன
இது என்னத்துக்கு வேண்டி போடுற நீங்கள்? சும்மா ரைஸுக்கு போடுறதா? இது பீன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு போட வேண்டியதான். ஃப்ரோசன் வெஜிடபிள் உண்மையிலேயே குறைவு, வெரி ரைஸுக்குள்ள சும்மா போடுறது குறைவா தான் பாவிக்கிறது. ஆனால் இது ஆர்கானிக்கா மிக்ஸ் வெஜிடபிள், இதுக்குள்ள பீன்ஸ் கேரட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் அப்படியே கழுவி போட்டு எங்கட விட்ட இருக்கிற மாதிரி தான் இவண்ட விட்டையும் ஜன்னல் இருக்குது. ஜன்னலுக்கு பக்கத்துல பூக்காண்டு வந்து சமருக்காக சமர் வரைக்கும் வெளியில வைப்பேன். இதெல்லாம் ஜன்னலுக்கு பக்கத்துல பூக்கண்டும் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கட விட்ட இருக்கிற பூக்கண்டுகள்லாம் இங்கேயும் இருக்கும். ஏன்னு சொன்னா ஒன்றில் இவண்ட விட்ட புடுங்கி கொண்டு நாம் வர்றது, இல்லாட்டி எங்கட விட்ட வந்து புடுங்குவினோம். ஓகே, நான் இப்போ மிக்ஸ் வெஜிடபிளை கிள்ளி கொண்டு போகிறேன். இப்போ வந்து மிக்ஸ் வெஜிடபிளை கழுவுறேன். அப்பா வந்து இந்த புரோட்டன் எக்ஸ் வாங்கி இருக்கிறார் கடையில. வாங்கி போட்டு தனக்கு விருப்பம் இல்லையா, தனக்கு விருப்பம் இல்லையா, கொஞ்சம் எடுத்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தவராம், அவருக்கு விருப்பம் இல்லையாம். அப்புறம் என்னட்ட கொடுக்க சொல்லி இந்த வீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இங்கே அடிக்கடி வாரதாமன்ட்டு சொல்லி, நான் அடிக்கடி வார இல்லை, ஆனால் வாரதாமன்ட்டு நினைச்சு கொண்டு இந்த புரோட்டன் எக்ஸை கொடுத்துருக்குறாரு அப்பா. தமிழ் கடையில் எங்கேயோ வாங்கியிருக்கிறேன். இப்போ எங்கட விட்ட இந்த வீட்டை நின்று எங்கட விட்ட போக போகுது, அப்பா விட்ட நின்று இங்கே வந்து இங்கே நின்று எங்கட விட்ட போய் நான் யாராவது கொடுக்குறான்ட்டு எனக்கு தெரியாது. என்ன எக்ஸ்பீரி ஆகுது முன்னா குடிச்சு முடிக்கணும், அது வேற. ஓகே, புரோட்டன் எக்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, வெங்காயத்தையும் வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்னனா வெட்டுறேன். இருக்கிற வெங்காயத்தை மஞ்சள் வெங்காயம், சிவப்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெட்டுப்படுது. மஞ்சள் தோல் மஞ்சள் அதோட சேர்த்து உரைப்புக்காக 4 பச்சை மிளகாயும் போடுறேன். வளமையாக நான் எல்லாத்துக்கும் பச்சை மிளகாய் போடுறது. நான் வந்து நிற்கிற வீட்டுக்காரருக்கு இந்த என்ன ஸ்பெகேட்டி நூடுல்ஸ் விருப்பமா, அதால் செய்து தரட்டாம்னு சொல்லித்தான் இப்போ செய்கிறேன் நான். என்ன ஆனால் சொல்ல மாட்டேங்க என்ன, நோ கமெண்ட்ஸ், சைட் கமெண்ட்ஸ் சொல்கிறா, நோ கமெண்ட்ஸா. அப்போ நான் என்ன சொல்கிறது, சொல்ல மாட்டேங்க. வாங்கோ சாப்பிடாமலே சைட் கமெண்ட் கேரக்டர் வர மாட்டா. வாங்கோ சாப்பிடலாமலே இல்லையாவா, இது வந்து நான் தனியத்தான் என்னன்னு சொல்கிறது, சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கோ சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கு வந்த வழியா போ. 8 மணிக்கு ஜாலினி கமல் பாரதி என்ற யூடியூப் சேனல்ல வந்து நேரலைக்கு போகணும். தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு எல்லாத்தையும் ஒண்டா அப்படியே போடுறது. அந்த நூடுல்ஸுக்கு போட்டு பிரட்டுறதுக்காக 5 முட்டை அவிய வச்சிருக்கிறேன். என்ன விட்டுக்கிறது, அதான் இது காணாது என்ன, இன்னும் கொஞ்சம் விடணும் எல்லாம் பொரிக்கிறதுக்கு. கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போடணும். வந்து கடுகு பெருஞ்சீரகம், எண்ணெய் தூள், எங்கட மிளகாத்தூள், எங்கட கறித்தூள் எல்லாம் போட்டு தான் இந்த நூடுல்ஸை நான் செய்கிறது. அப்பாவோட இருக்கைக்குள்ள அப்பாவுக்கு வந்து உரைப்பு விருப்பம் வந்துட்டு இப்படி ஒரு நாள் செய்தேன். நான் அண்டையிலேருந்து தொடங்கியாச்சு இப்படியே செய்கிறது. வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாயும் இருக்கும். அதை பேர் தெரியல, அதை பேர் தெரிஞ்சபடியாக தான் நீர் கேட்ட நீ ரெண்டுமே எனக்கு தெரியும். வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சம் பிரச்சனையா என்ன அடுத்த என்ன கருவேப்பிலை, அங்கால வந்து வெங்காயம் தக்காளி பழம் அவியட்டும். நாங்கள் வந்து ஸ்பெகேட்டி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி விட்டு கிடக்கு, அதால் பொங்கி ஊத்துண்டும். அதால் நாங்கள் ரைஸ் குக்கரை வந்து போட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டேன். நாங்கள் உண்மையில ஒரு 10 நிமிஷம் இல்லை என்ன 10 நிமிஷத்தில் அவிஞ்சிட்டுது. சுடு தண்ணி விட்டு தான் விட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் இதுக்குள்ள விட்டு ஒரு கொஞ்சம் விட தேவையில்லை எண்ணெய். ஆனால் நாங்கள் எண்ணெய் விட்டுட்டு இது வந்து உப்பும் கொஞ்சம் போட்டது நாங்கள் வடிக்கிறோம்.
குளிர் தண்ணியை திறந்து விடணும் கொஞ்சத்தை, ஒன்றோடு ஒன்று குழையாமல் இருக்கிறதுக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வடிகிறதுக்கு ஒரு சைட்டில் வச்சுட்டு பிறகு இந்த மரக்கறிகளையும் கழுவி போட்டு எல்லாம் வெட்டியாச்சு தானே. இப்போ கொட்டி போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டுட்டு கணக்காக தேவையான அளவு உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு விட்டால் அந்த ஹொட்டோக் மரக்கறிகள் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வர அதுக்கு பிறகு நாங்கள் தூளை போடலாம். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது ப்ராசஸ். கடவுளை ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு மாதிரி தான் படைச்சிருக்கிறாரு. அதை மாதிரி கனடாவில் ஒவ்வொரு அடுப்பும் ஒவ்வொரு மாதிரி. இந்த அடுப்பு கொஞ்சம் ஹைடெக் அடுப்பு, எனக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லை, 5 நிமிஷத்துலேயே கரையுது. அதால் கொஞ்சம் பார்த்து தான் செய்ய வேணும். எனக்கு இந்த அடுப்பு கொஞ்சம் பழக்கம் இல்லை. முதல்ல சமைச்சிருக்கிற நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். டக்குண்டு அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் கருகிட்டு. இப்போ வெஜிடபிள் எல்லாம் பாருங்க நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. 7 நிமிஷம் அப்படி வைக்கல நல்ல வடிவாக அவிஞ்சிடும் பாருங்க. இனி இப்படி ஒரு பிரட்டி போட்டு 2 நிமிஷம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வைப்போம் பிரட்டி போட்டு. அதுக்கிடையில முட்டை அவிய வச்ச நாங்கள் முட்டை நான் எனக்கு இந்த உடைச்சு ஊத்துறது பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ அவிய வச்சது முட்டையை உடைக்க போகிறேன். அசிஸ்டன்ட் மேர் நிற்கிறேன் முட்டை உடைக்கிறதுக்கு. ஆனால் நான் காணொலியில் உடைக்கணும், அதால் தாங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கவாம். முட்டையை உடைப்போம். எஸ் யூ ஆர். முட்டை முட்டை அவிச்ச முட்டை ஏண்டபடியால எப்படி தூக்கி போட்டாலும் முடையாது. இந்த கோதெல்லாம் முடைச்ச உடனே தண்ணியை போட்டு நாங்கள் உடைச்சோம்டா கொஞ்சம் குயிக்காக உடைஞ்சிடும். அதோட நாங்கள் முட்டை அவிய போடக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டு அவிய போடணும். அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் இது என்ன முட்டை அவிக்கிறது எப்படி என்று சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். இப்போ உப்பு போட்டோம்னு சொன்னால் இந்த கோது நல்ல வடிவாக உடப்படுமா, உடைச்சி கொஞ்சம் கிளீன் முட்டையாக வரும். வேறு யார்ட்டையாவது வீட்டை போய் சமைச்சா உங்களுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா இல்லாட்டி எனக்கு மட்டும்தானோ? நான் இங்கே சமைச்சிருக்கிறேன், ஆனால் காணொலி எடுத்து கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ள சைட் கமெண்ட்ஸ்கள் நடுவுக்குள்ள வர வரியினம், அதால் சிக்கலாக இருக்கேன்னு. வாங்கோ சாப்பிடலாம். காணொலிக்கு என்னுடைய பார்வையாளர்கள் சார்பில் சைட் கமெண்ட்ஸ்ட்டு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? கேள்வி என்னையே கேட்க நானே கேள்வியை சொல்லி இதை கேட்க சொல்லி அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லட்டாம். இது தேவையா எனக்கு? சொல்லுங்க பாப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது மரக்கறி எல்லாம். கறி மிளகாத்தூள் அதை ஒரு 2 கரண்டி போடுறோம். இப்ப என்னண்டா இந்த தூள் மனம் போறதுக்காக கொஞ்சம் பிரட்டணும். உப்பு போட்டாச்சா? கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நாங்க பிரட்டேக்குல அந்த தூள் மனம் எல்லாம் போயிடும். இல்லாட்டி இந்த ஸ்பெகட்டியை போடக்குள்ள அப்படியே தூள் மனம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூள் போடணும் போலையா? இல்லாட்டி காணுமா? இப்படியே வெட்டுவேன், துண்டுகளாக வெட்டி போட்டு எல்லா முட்டையையும் இப்படியே வெட்டி போட்டு போடக்குள்ள இந்த தூளோட இந்த முட்டை சேரும். சேர்ந்தா ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்பெகட்டியை கொட்டி அப்படியே கிளறது. என்ன விஸ்பர் பண்றீங்க? கொட்டுறது
இந்த வீட்டை வந்தால் எப்போவுமே கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் கூடவே இருக்கும். பியர்ஸ், ஆப்பிள், வாழைப்பழம். பியர்ஸில் வந்து இது கொஞ்சம் பழுத்ததுன்னு நினைக்கிறேன். தோடம்பழம் இவ்வளவும் இருக்குது. நான் வந்து இதை வெட்டி சாப்பிட போகிறேன். நான் வந்து வெட்டி போட்டு இது கொஞ்சம் விற்காம இருக்கு, அதால் வெட்டி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து இங்கே இருக்கிறாங்களுக்கு கொடுப்போம்னு யோசிக்கிறேன். ஆனாவே தங்களுக்கு தர வேண்டாமாம். பேச கழுவி போட்டு வாரேன். நல்ல இனிப்பா இருக்கு. வேணுமா? இதற்கும் வேண்டாமா? கொஞ்சம் நல்ல வடிவா வெட்டினா ஓகே. எங்க வண்ண இது? லொங்கோஸ் என்ற கடையில் வண்ணதான். அதான் நல்ல டேஸ்டாக இருக்கு. நான் வந்து அங்கால நூடுல்ஸ் செய்து கொண்டிருக்கல சைட் கமெண்ட்ஸ் வந்து பீட்ரூட் கறியும் மீன் குழம்பும் நூடுல்ஸ் சமைச்சது. நம்ம வாழ்க்கையை வாழைக்குள்ள சில கூடாத விஷயங்களும் நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில உண்டா நடக்கிற மாதிரி இதுவும் வந்து எனக்கு ஹோட்டோக்கு விருப்பம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அது விருப்பம். உரைப்பு கொட்டோக்குன்னு சொல்லி சாப்பிடுவேன். அவைக்கு விருப்பம், எனக்கு விருப்பம் இல்லை. நான் டேஸ்டிங் டைம் வாங்கோ சாப்பிடலாம். இந்த ஒன்றில் இந்த ஸ்பெகட்டியை வந்து கையால் எடுத்து சாப்பிடணும். இல்லைன்னு சொன்னா முள்ளுக்கரண்டியால இப்படி சுத்தி போட்டு ஏன் எனக்கு இந்த ஃப்ளேவர் விருப்பம்னு சொன்னால், நாங்கள் எங்கட கறித்தூள் போட்டு செய்கிறது. இந்த பாஸ்தா சோஸ் அது இது அதுகள் எல்லாம் விடாதால எனக்கு கொஞ்சம் இப்படி செய்து சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் விருப்பம். கொஞ்சம் தூள் கொஞ்சம் குறைவாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. ஆகல் முறைப்பண்டா சாப்பிட மாட்டேங்குது தானே, அதால் நான் கொஞ்சமாக போட்டேன். நான் பார்த்து மீண்டும் மற்றும் ஒரு சமையல் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.